மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலிக்கு உள்ளாகும்? எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும்? இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் ஓங்கி உரைக்கிறது. இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்கப் போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். வணக்கம் சிஎம் சார். பா, என்ன எனர்ஜி இல்லை, தெரிக்க விடுறீங்க. அப்படியே உங்கள் பேச்சை கேட்ட உடனே உடம்பெல்லாம் புல் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. அதனால தான் ஒட்டுமொத்த பெண்களும் மயங்கி மதி மறந்து விசிலுக்கு குத்திட்டாங்க பொழுது. இப்போ தான் தெரியுது அந்த அளவுக்கு உங்களை மாதிரி சிஎம் சார் யாராலையும் A4 ஷீட் பார்த்து இப்படி படிக்கவே முடியாது. அந்த டைலாக் அப்படியே அச்சு பரலாமல் சொன்னீங்க பார்த்தீங்களா, நீங்கள் உண்மையில் ஒரு சூப்பரான நடிகன், நான் ஒத்துக்கிறேன். அதில் தேர்தல் பிரச்சாரத்தில் திரைத்துறையில் இருந்ததை விட அப்பட்டமாக அப்படி நடிச்சிங்க பாருங்க. டேங்கப்பா, கரூர்லலாம் வாய்ப்பே இல்லை, ஷாக் ஆகிட்டோம் நாங்கள் பார்த்துட்டு. 41 பேர் தானேங்க, போனால் போதுங்க அப்படின்ற மாதிரி மனநிலை ஆயிடுச்சு எங்களுக்கு உங்களை பார்த்த உடனே. அந்த மாதிரி மகான் நடிகை நீங்கள், மகான் நடிகை. எங்களுக்கு அதெல்லாம் மாற்றிக்கிறதே கிடையாது. அதாவது இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, வெற்றி விளம்பர மாடல் டிஎம்கே, அந்த டிஎம்கே கொண்டு வந்து தான் இந்த உரிமை தொகை 1000 ரூபாய் அதை கமலஹாசன் அறிவிச்சார். இவங்க அண்ணா திமுக அதை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. மாதம் சரியாக 15ஆம் தேதி வந்துச்சுனாக்கா 1000 ரூபாய் வந்துடும் சிஎம் சார். அதுவும் போக தேர்தலுக்கு முன்னாடி 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அந்த 1,30,00,000 பேர் இருக்கிறாங்க இல்லையா பெண்கள், அதில் நானும் ஒருத்தி. அதனால் எனக்கும் 1000 ரூபாய் வந்திருக்குது. போன மாதமும் வந்தது, இந்த மாதமும் எனக்கு வந்திருக்குது. டிவிக்கு ஆட்சியை பிடித்த பிறகு எல்லாரும் மகளிர் உரிமை தொகை எங்கேன்னு கேட்ட உடனே டிஎம்கே சொல்லியிருந்தாங்க, எங்கள் திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும், 1000 ரூபாய் நிறுத்தாதீங்கன்னு சொன்ன உடனே ஆட்சிக்கு வந்த உடனே மே 10ஆம் தேதி ஆட்சியை பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 12-15 1000 ரூபாய் போட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதமும் இன்னைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கேள்வி என்னன்னா, டிஎம்கே தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்கலாம், அதையும் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பருத்தி மட்டும் குடோனில் இருந்துக்கலாமே சிஎம் சார். நீங்கள் ஆட்சிக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிட்டு இருக்கிறீங்களே, நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? நீங்கள் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, 1000 ரூபாய் எப்படிங்க 10ன்னு கேட்டீங்கல்ல டிஎம்கே பார்த்து. அதனால நான் 2500 ரூபாய் நான் உயர்த்துறேங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த 2500 ரூபாய் எப்போ வரும்? டிஎம்கே சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம் சிஎம் சார். அந்த ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு மாற்றம் வேணும்னு தான் மக்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் மகளிருக்கு நிறைய திட்டங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சி உட்காந்துட்டீங்க. இன்றைக்கி பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களுக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை உங்கள் ஆட்சியில். அதனால் நீங்கள் சொன்ன அந்த 2500 ரூபாய் எப்போ வரும்? அதுக்கு நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க, விளக்கமாக ஒரு பதில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதையும் தாண்டி டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கையை இந்த 5 வருடங்களும் நான் கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். 3500 ரூபாவை போட்டு விட்டுடுங்க. ஏன்னா 1000 ரூபாய் எங்களுக்கு சுத்தமாக பத்தாது. அதுவும் போக நீங்கள் சொன்ன மாதிரி 2500 ரூபாவும் பத்தாது. கரண்ட் பில்லை சத்தமே இல்லாமல் ஏற்றிட்டீங்க. கேஸ் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. அப்புறம் சிமெண்ட்டு, மண், ஜல்லி இதோட விலையெல்லாம் ஏறி போச்சு நீங்கள் வந்த பிறகு. அதனால் 3500 ரூபா மாதம் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் பெண்களுக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்த பெண்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு கைமாறு இந்த 3500 ரூபா தான். நீங்கள் என்னன்றதை முடிவு பண்ணுங்கள். ஜூன் 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுது. நீங்கள் அங்கே முடிவு செய்து ஒரு அறிக்கை வெளியிடுங்க.
சும்மா மாதம் மாதம் வந்து 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்காதீங்க. அப்படி ஏமாத்துனீங்கன்னா, அப்படி வாயில நீங்கள் வடை சுட்டீங்கன்னா, நீங்கள் டிஎம்கே பார்த்து ஒரு கேள்வி கேட்பதற்கு தகுதி இல்லாத ஆளுன்னு மக்கள் பேசிப்பாங்க. அந்த கெட்ட பெயர் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுங்க. ஆட்சிக்கு வந்துட்டு 200 யூனிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பவரெல்லாம் கட் பண்ணிட்டீங்க. பவர் இருந்தால் தானே கேட்பாங்க அப்படின்னு பவரை கட் பண்ணிட்டீங்க. ஒட்டுமொத்தமாக விவசாயி கடனை வந்து நான் தள்ளுபடி செய்கிறேன்னு சொன்ன நீங்கள் 50,000 தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அதுலேயும் வந்து ஃப்ராடு, அதுலேயும் பக்கா சீட்டிங்கு. 200 யூனிட் எல்லாத்துக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் பக்கா சீட்டிங்கு, ஃப்ராடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அது உண்மையிலே வந்து தண்டம். அது ஒரு ஏஜென்ட் மாதிரி ஆள் பிடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அதுவும் பக்கா சீட்டிங்கு, அதுவும் ஃப்ராடு. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 2,500 ரூபாய், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தாய்மாமன் சீரு, கல்வி கடன், அந்த கடன், இந்த கடன், ஏகப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை பக்கமாக A4 ஷீட்டு வச்சுக்கிட்டு பக்கமாக படித்து அள்ளி தெளித்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு கஜானா காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்களாம். கஜானா காலியே ஆகாது அப்படின்றத பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. கேளுங்க காது கொடுத்து. இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய IAS அரசு அதிகாரிகள் கூப்பிட்டு கேளுங்க. கஜானா காலியே ஆகாது. டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டை பாடிட்டு இன்றைக்கி 30 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. 717 கடையில் மூடுறதா சொன்ன நீங்கள், மூடிட்டேன் அப்படின்னு சொல்கிற நீங்கள், உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் வெள்ளை அறிக்கை நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம், லிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆர்டிஐ தகவல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சொன்ன அந்த 717 கடைகளுமே மூடலை அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை ஏமாற்றி இருக்கீங்க நீங்கள் சிஎம் சார்? வாயிலே வடை சுட்டு இருக்கீங்களா சிஎம் சார்? நீங்கள் எங்களுக்கெல்லாம் வாயில் நல்லா வருது. ஆனாலும் கூட மாண்புமிகு முதல்வர் நீங்கள் அப்படின்றதுனால தான் நாங்கள் பொறுத்து போகிறோம். அதையும் தாண்டி வந்து பெண்களுடைய பாதுகாப்பு என்பது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, வயதான பெண்மணிக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ரேஷியோ எடுத்து பாருங்கள். எத்தனை பாலியல் சம்பவங்கள் நடந்திருக்கு, எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்றதை எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னால் உங்களுக்கு அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு வந்து 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கன்றீங்க. 6 மாதத்துக்குள்ளே தமிழகத்தில் ஒரு பொண்ணு கூட இருக்க மாட்டாங்க போல தெரியுது. அத்தனை பேரையும் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிவிடுவாங்க போல தெரியுது. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? காவல்துறையை கையில் வச்சுருக்கக்கூடிய முதல்வர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தெரியலை நமக்கு. கேட்டால் வந்து காலையில் 10 மணிக்கு வந்துடுறாரு, டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வந்துடுறாரு, சாயந்தரம் வெளியில் கிளம்புறாரு அப்படின்னு பெருமையாக ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. கோட்டை கட்டிட்டாரு, துண்டை எடுத்துட்டாரு அப்படின்லாம் பெருமையாக ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே? முதல்வர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது? இதுக்கு வந்து பதில் இல்லை. கேட்டால் எதுக்கும் வந்து டிஎம்கே. அதுக்கு பேசாமல் நீங்கள் குடோன்லேயே இருந்திருக்கலாம். நீங்கள் எதுக்கு வெளியில் வந்தீங்க? அப்புறம் சிஎம் சார் 2,500 எப்போ தருவீங்க அப்படின்றத சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்வீங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம்.